இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் இந்த வார ராசி பலன் மகர ராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்கள் மற்றும் மீனராசி அன்பர்களுக்கான இந்த வார ராசி பலன், அதாவது 1/1/2024 7/1/2024 வரை என்ன நடக்கும்ன்றதை அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் 4வது வீட்டில் சந்திரன் ராசியில் தேவகுரு வியாழன் இருக்குது. உடல் பருமன் பிரச்சனையால் நீங்கள் சிரமப்பட்டீங்கன்னா இந்த வாரம் உங்கள் எடையை தொடர்ந்து கண்காணித்து அதை மேம்படுத்த வேண்டி வரும். இதை செய்ய தேவையானதை விட அதிகமான சாப்பிடுவதை தவிர்ப்பது மற்றும் தொடர்ந்து யோகா பயிற்சி செய்வது உங்களுக்கு சிறந்த விஷயம். மேலும் இந்த வாரத்தின் ஆரம்ப நிதி சார்ந்த பிரச்சனையில் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் வார இறுதியில் சில காரணங்களால் உங்கள் பணம் செலவழிக்கப்படுது. இதனால் நீங்கள் சிரமப்பட போகிறீங்க. இந்த சூழ்நிலையில் உங்கள் பணத்தை ஆரம்பம் முதல் இறுதி வரை சரியான உத்தியின்படி செலவிடணும். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடன் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் இடையே தவறான புரிதலை ஏற்படுத்தக்கூடிய சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றி விவாதிப்பதை தவிர்க்கணும். அதனால் இப்போது அவற்றை தீர்ப்பதற்கு பதிலாக அவற்றிலிருந்து விலகி இருப்பது உங்கள் நலனுக்காக தான் இருக்குது. உங்கள் சமூக மரியாதை கூடும். ஏன்னா இந்த வாரத்தில் நீங்கள் பல தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவீங்க. அதன் விளைவாக உங்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்கள் இந்த வாரம் முழுவதும் பயனற்ற செயல்களில் பெரும்பாலான நேரத்தை வீணடிப்பீங்க. அதுக்கு பின்னாடி அவர்கள் தங்கள் தவற உணரும் நேரத்தில் அது ரொம்ப தாமதமாகிரும். அதனால் உங்கள் வீட்டில் யாரும் பெரியவர்கள் மேலும் ஆசிரியர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா சரியான வழிகாட்டுதலை அவங்கள்ட்ட இருந்து வாங்கி சரியான திசையில் முன்னேறணும். உங்களுக்கு அதுதான் நல்லது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சிவனை கும்பிடணும். லிங்காஷ்டகம் தெரிஞ்சால் அதையும் சொல்லி 11 முறை கும்பிட்டாலே போதும். எதுலேயும் அவசர ஆத்திரத்தோடு செய்கிறதுனால பல வாய்ப்புகளை நீங்கள் இழக்க போகிறீங்க. புத்திசாலித்தனமாக இருங்க. அப்போ விவேகத்துடன் நடந்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் ஆன்மீக சொற்பொழிவில் கலந்துக்கிட்டாலே உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். ஆண்டவனிடம் பிரார்த்தனை செஞ்சாலே உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும். சில தடைகளை நீங்கள் சந்திச்சிங்க, இருந்தாலும் திட்டமிட்டு பணியாற்றுங்க. உங்களுக்கு சாதகமாக அதை நீங்கள் ஆக்கிக்கிறலாம். 4ஆம் தேதி முன்னேற்றமான நாளாக இல்லை. உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் கடைபிடிங்க. எது நடக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்குருங்க. இந்த நாள் சாதகமாக அமைய இறை வழிபாடு பிரார்த்தனை தான் முக்கியம். நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியது அவசியம். வார இறுதியில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துருங்க. உங்கள் வலுவான திறமைகளை வளர்த்துக்கிருவீங்க. வெற்றி காண்பீங்க. கடின உழைப்பு மற்றும் உறுதி மூலம் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். மகர ராசி என்பவர்களுக்கு வாரத்தின் முதல் நாளே சந்திராஷ்டம நாளாக இருக்குது. மகரத்திற்கு இந்த வாரத்தின் முதல் பகுதி மட்டும் குழப்பங்களை தரும் நாட்களாக இருக்கும். சிலருக்கு எதிலும் ஒரு தெளிவற்ற நிலை இருக்குது. பிறர் உங்களை எரிச்சல் படுத்தி பார்ப்பாங்க. தயக்கத்துடனும் நிதானத்துடனும் எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்வீங்க. அலுவலகத்தில் நடக்கிறதெல்லாம் ஏறுமாறாக இருக்கும். அதே நேரத்தில் சூரியன் வலுவாக இருக்குது. தொழில் வருமானம் இருக்கும். சிலருக்கு ஏதேனும் ஒரு வகையில் திடீர் பணவரவு ஏற்படும். ராஜ யோகாதிபதி சுக்கிரனும் புதனும் நல்ல நிலையில் இருக்கிறாங்க. எதுவுமே எல்லை மீறாது. சிலருக்கு மட்டும் பெண்கள் விஷயத்தில் வீண் பிரச்சனைகளும் அபவாதங்களும் பெயர்கெடுதலும் இருக்குது. 5-6 இந்த நாட்களில் பணம் வரும். 31ஆம் தேதி அதிகாலையில் 5:42 மணி முதல் 20ஆம் தேதி மாலை 6:34 மணி வரை சந்திராஷ்டம நாட்கள். அதனால் வெகு தூர பிரயாணமோ புதிய முயற்சிகளோ செய்யாதீங்க. இந்த நாட்களில் எதையும் செய்யும் முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு சந்திரனை பொறுத்தவரை தேவகுரு வியாழன் 3வது வீட்டில் அமர்றாரு. நீங்கள் அமிலத்தன்மை, அஜீரணம் மற்றும் மூட்டு வலி போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இந்த வாரம் இந்த நோய்களிலிருந்து கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கும். இருந்தாலும் சளி மற்றும் இருமல் இந்த பிரச்சனையிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள அறிவுறுத்தப்படுறீங்க. இந்த வாரம் உங்கள் வருமானம் எவ்வளவு வேகமாக அதிகரிக்கிறதோ அதே வேகத்தில் அந்த பணம் உங்கள் கையை விட்டு நழுவது போல் தோன்றும். இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் நிதி சிக்கலை எதிர்கொள்ள வேண்டியதே இல்லை. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கும். ராகு உங்களுக்கு
2வது வீட்டில் இருக்குது. இந்த வாரம் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தில் ஆரம்பத்தில் இருந்தே கவனமாக இருக்கணும். இதற்காக அவர்களுடன் நேரம் செலவழித்து அவர்களின் உடல்நலனில் அக்கறை செலுத்தி தேவைப்பட்டால் நல்ல மருத்துவரிடம் அழைத்து போய் பரிசோதனை செய்யணும். இந்த வாரம் நீங்கள் ஏற்கனவே நிலுவையில் உள்ள பணிகளை சரியான நேரத்தில் முடிப்பதில் வெற்றி பெறுவீங்க. அதன் காரணமாக இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு மற்றும் பணியிடத்தில் உயர் பதவிகள் கிடைக்கும். உயர்கல்விக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக இந்த வாரத்தின் ஆரம்பம் உங்களை கடினமாக உழைக்க செய்யும். ஆனால் இதற்கு பின்னாடி நீங்கள் குறைவாக வேலை செஞ்சாலும் அதிக மதிப்பெண்களை பெற முடியும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு சனி கிரகத்துக்கு யாகம் செஞ்சால் ரொம்ப நல்லது. ஆக்கப்பூர்வமான நாளாக இந்த நாள் அமையும். உங்கள் திறமை மூலம் நல்ல பலனை பெறலாம். நீண்ட கால திட்டங்களுக்கு இந்த நாளை பயன்படுத்தலாம். ஆன்மீக ஈடுபாடு நல்ல பலன் தரும். உங்களுக்கு சாதகமான வாரமாகத்தான் இருக்குது. பணிகளை நீங்கள் எளிதில் முடிச்சிடுவீங்க. உங்களுக்கான பணிகள் கடினமாக இருந்தாலும் அதை சீக்கிரம் முடிச்சிடுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். சுப காரியங்களில் நீங்கள் கண்டிப்பாக பங்கு கொள்வீங்க. புதிய நபர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. உங்கள் நண்பர்களின் பட்டியல் ஜாஸ்தியாகிக்கிட்டே போகும். முன்னேற்றமான பலன்கள் அவ்வளவாக 4ஆம் தேதி இல்லை. மனக்குழப்பமும் வளர்ச்சியில் தடையை ஏற்படுத்தும். உங்களுக்கு பாதகமான நாளாக 4ஆம் தேதி இருக்குது. அடுத்து வரக்கூடிய 2 நாட்களை பற்றி பார்த்தோம்னா அனுகூலமான நாளாகத்தான் இருக்குது. சில சமயங்களில் நீங்கள் பொறுமை இல்லாமல் இருப்பீங்க. தைரியம் இருக்கும், ஆனால் கடினமான சூழ்நிலை இருக்குது. முக்கிய முடிவுகள் எடுப்பதை வார இறுதியில் தடுத்துருங்க. சவால்கள் நிறைஞ்ச வாரமாக வார இறுதி அமையும். பொறுமையை கடைப்பிடிங்க. இசை கேளுங்க. பொழுதுபோக்கு விஷயங்களில் பங்கு கொள்ளுங்க. அதன் மூலம் கண்டிப்பாக பலன் கிடைக்கும். வார ஆரம்பத்திலேயே கும்பராசி என்பவர்களுக்கு அனைத்து நன்மைகளையும் நடக்கின்ற வாரம். வாரத்தின் நடுப்பகுதி சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது. எதிலும் முடிவெடுக்க தயங்குவீங்க. இருந்தாலும் ராசிநாதன் வலுவுடன் இருக்கிறாரு. கெடுபலன்கள் எதுவும் நடக்காது. சிலருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் இப்போ கைகூடி வருது. குறிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். அந்தஸ்து கௌரவம் சிறப்பாக இருக்கும். பணவரவிற்கும் குறைகளே இல்லை. முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும். சொந்த தொழில் செஞ்சீங்கன்னா நல்ல பலன்கள் இருக்கும். குடும்பத்தினருக்கு இந்த வாரம் முதல் காரிய வெற்றி நிச்சயம் உண்டாகும். தொழில் மேம்படும். வேலை செய்யும் இடத்துல சந்தோஷமாக இருப்பீங்க. வருமானம் சூப்பராக வரும். யோகர்கள் வலுப்பெற்று இருக்காங்க. மனதிற்கு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். உடல் நலம், மனநலம் சிறப்பாக இருக்கும். 6, 7 இந்த தேதிகளில் பணம் வரும். 2ஆம் தேதி ஈவினிங் 6:28 மணி முதல் 5ஆம் தேதி காலையில் 6:46 மணி வரை சந்திராஷ்டம நாட்கள். அதனால் நீண்ட தூர பிரயாணமோ புதிய முயற்சிகளோ செய்ய வேணாம். மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா மீனராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த வாரம் நல்ல ஆரோக்கியத்தை அளிக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும். என்றாலும் எந்த ஒரு பெரிய நோய்க்கும் ஆளாகாமல் இருப்பதோடு உடல் ரீதியாகவும் முன்பை விட ஆரோக்கியமாக இருப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவரின் ஆரோக்கியத்திற்காக இந்த வாரம் உங்கள் பணத்தை அதிகம் செலவிட வேண்டி வரும். அதனால் உங்கள் நிதிநிலை மோசமடையலாம். ஆனால் இது குடும்பத்தில் உள்ள நிலைமையை அதிகரிக்கும். மேலும் குடும்ப உறுப்பினர்களுடனான உங்கள் உறவை மேம்படுத்தும். நீங்கள் வெற்றி பெறுவீங்க. சந்திரன் ராசியிலிருந்து 12ஆவது வீட்டில் சனி அமருது. இந்த வாரம் உங்கள் சொந்த வசதிகளை விட உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளில் கவனம் செலுத்துவதே மேல். உங்கள் உண்மையான முன்னுரிமையை நீங்கள் இழக்க வேணாம். ஏன்னா குடும்பத்தில் இதுவரை நீங்கள் அறியாத பல சூழ்நிலை இதன் மூலம் மட்டுமே உங்களுக்கு தெரிய வரும். இந்த வாரம் நீங்கள் ஆற்றல் அதிகரிப்பு காண்பீங்க. அதனால் நீங்கள் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பிய பிறகும் வேலையில் வேலை செய்ய விரும்புவீங்க. இருந்தாலும் இதை செய்வதன் மூலம் நீங்கள் உங்கள் குடும்பத்தை வருத்தப்படுத்தலாம். உயர்கல்விக்கு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனத்தில் சேரணுன்னா கடின உழைப்பு, அதனால தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும். கடின உழைப்பு இல்லாட்டி நீங்கள் கண்டிப்பாக இந்த வாரத்தில் கஷ்டம்தான் வெற்றி அடைகிறது. இந்த வாரம் பலன் தரக்கூடிய வாரம். ஏன்னா உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் முயற்சிகளும் தொடரணும். கடின உழைப்பிலிருந்து பின்வாங்காதீங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா குருவே நமக
அப்படின்னு 21 முறை ஜெபிக்கணும். வார தொடக்கத்தை எடுத்துக்கிட்டா மீனராசி என்பவர்களுக்கு எடுக்கும் முயற்சியில் நல்ல பலன் கிடைக்கும். விரைஞ்சு செயலாற்றுவீங்க. வெற்றி எளிதில் நிச்சயமாக கிடைக்கும். இனிமையான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். இசை மேலும் மந்திரங்கள் ஜெபிச்சதன் மூலமாக கண்டிப்பாக அமைதி கிடைக்கும், அதிர்ஷ்டம் உண்டாகும். வெற்றி பெறுவதற்கு விரைந்து முடிவெடுக்கணும் இல்லையா? பணிகளை அப்போ தான் எளிதாக முடிக்க முடியும். முக்கிய முடிவுகள் 3ஆம் தேதி எடுக்க உகந்த நாள். கடைசி 3 நாட்களை எடுத்துக்கிட்டால் சாதகமான நாளாக இருக்குது. கடின உழைப்பு இருக்கும், ஆனால் வெற்றி கிடைக்கும். எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தரும். அதிர்ஷ்ட நிறைஞ்ச வாரமாக கடைசி 2வது நாள் இருக்கும். முக்கிய முடிவு, அதாவது 5ஆம் தேதி முக்கிய முடிவுகள் எடுக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகும். நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்திலும் வெற்றி காண்பீங்க. புதிய தொடர்புகள் மற்றும் நண்பர்கள் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மீனராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இணைஞ்சு குருவின் பார்வையில் இருக்குது. குறிப்பாக 9, 10 கூடியவங்க பரிவர்த்தனை நிலையில் இருப்பதாலும் மீனத்திற்கு கஷ்டம் கொடுக்காமல் இஷ்டங்கள் நிறைவேறும் வாரம். குரு 2ஆம் இடத்துல இருப்பதால் இதுவரை தள்ளி போயிருந்த வேலை வாய்ப்பு நடப்பதும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் கிடைப்பதும் இருக்கும். உங்களில் திடமான மன ஆற்றலும் தைரியமும் வெளிப்படும் வாரம் இது. மீனத்திற்கு எந்த பிரச்சனையும் இந்த வாரம் கிடையாது. வார ஆரம்பத்திலேயே உற்சாகத்துடன் செயல்படுவீங்க. 12இல் சனி, ராசியில் ராகு இருக்குது. எல்லா விஷயங்களும் கொஞ்சம் இழுபறியாக இருந்தாலும் வார இறுதியில் உங்களுக்கு நன்மைகள் நடந்தே தீரும். அதே நேரம் விரயங்களும் வீண் செலவுகளும் இருக்கும். 2, 3 இந்த நாட்களில் பணம் வரும். 5ஆம் தேதி காலையில் 6:46 மணி முதல் 7ஆம் தேதி மாலையில் 4:01 மணி வரை சந்திராஷ்டம நாட்கள் என்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் கவனத்துடனும் நிதானத்துடனும் செயல்படுவது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை தரும். இதுவரை இந்த பதிவில் மகர ராசி என்பர்கள், கும்பராசி என்பர்கள் மற்றும் மீனராசி என்பவர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு இந்த வார ராசி பலன் 1/1/2024 7/1/2024 வரை வருடத்தின் முதல் வாரத்தில் எப்படி இருக்குன்றத இந்த பதிவில் முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் திண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.